அனைவருக்கும் வணக்கம். ஆடி 13ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் அல்ல இருவர் வந்திருக்காங்க. இன்னைக்கு கருடன் மற்றும் நாகதேவன் இவங்க வந்திருக்காங்க. கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி இல்லையா, அதனால அவர்கள் நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க. சரி, முதலாவது கருட பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவினைகள் அகலும். சரியா, இந்த தீவினைங்கிறது நீங்கள் எதை சார்ந்தும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மனிதன் பார்க்குறீங்க, உங்களுக்கு எது தீமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை விட்டு போகும். ஸோ உங்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது கண் திருஷ்டியாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தீமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் களையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு உங்களை கருட பகவான் உங்ககிட்ட சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் ரொம்ப மனம் நேசிக்கக்கூடிய நபர்கள் யாரையாவது பிரிஞ்சு இருக்கீங்க, இது உண்மையான நேசம், எந்த ஒரு பொய் கலப்படம் இல்லாத நேசம். சரியா, ஏன்னா இது கருட பகவான்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு தெய்வ சக்தி, தெய்வீக பறவை. அது இந்த மாதிரி சூதுவாது உள்ள நபர்களுக்கு உதவ மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க நிஜமாவே அவங்களுடைய நபர், அவங்களுக்கான நபரை விட்டு பிரிஞ்சு இருக்காங்களோ அந்த நபர் கூட ஒரு இணைவு ஏற்படுவதற்கான காலகட்டம் தான் இது அப்படிங்கிறது கருட பகவான் கொடுக்கக்கூடிய செய்தி. அதே போல நாகராஜன் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குலம் தலைக்கக்கூடிய காலகட்டம் இது. நாகம்னாலே நம்மளை காக்கக்கூடிய சக்தி. ஸோ உங்களோட குல தோஷம் நீங்களாம், இல்லை புத்திர பாக்கியம் உண்டாகலாம், அப்படி இல்லைன்னா திருமணம் சார்ந்த தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் விடுபடக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முன்னாடி செஞ்ச நன்மைகள் எல்லாமே இப்போ நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சரி, கர்ம வினைகளை தீர்ப்பவர்கள், அதே போல் கடமை தவறாதவர்கள். அவங்களோட கடமை என்னவோ அதை அவங்க செய்வாங்க. எப்படி சனி பகவான் அவரோட கடமையை செய்வார், அதே போல தான். ஸோ இவங்க ரெண்டு பேரை நம்ம பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க ரெண்டு பேரை நம்ம மனசார வேண்டிக்கிட்டா போதும். நம்ம நல்லது செஞ்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். ஓகேவா, இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வாழ்த்துக்கள்.